வெல்கம் டு பியூர் மேத் சேனல். இன்றைக்கி நம்ம 10th கிளாஸோட நியூ சிலபஸ் 2020 சிலபஸோட மேக்ஸில் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை ஆகும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 5.1 பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சில ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இது என்ன ஃபார்முலானா, ஒரு லைன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த லைனுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பாயிண்ட்டை வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. d ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னால d, ஸோ ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ லைன். இப்போ அதே லைன் எடுத்துக்கலாம், x1, y1, x2, y2. இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை சொல்லும். அதுக்கு ஃபார்முலா வந்து x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட்டில் தனியாக எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்டர்னல் டிவிஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து மிட் பாயிண்ட், கரெக்டாக அது சென்டர் பாயிண்ட்டை கொடுக்கும். ஒருவேளை நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து லைனுக்கு மிடில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்னல் டிவிஷன். அதுக்கு வந்து m x2 ப்ளஸ் n x1. mனா வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் இந்த பீக்கும் இருக்க டிஸ்டன்ஸு. இது வந்து பீக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிறது வந்து n. ஸோ m x2 ப்ளஸ் n x1 டிவைடட் பை m ப்ளஸ் n, m y2 ப்ளஸ் n y1 டிவைடட் பை m ப்ளஸ் n. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஒருவேளை கொடுக்குற பாயிண்ட்டு இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் இல்லாமல் ஒருவேளை வெளியே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ளே இருக்குது, இங்கே இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வெளியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதே ஃபார்முலாவில் மைனஸ் போடணும் நடுவில், அவ்வளோதான் எக்ஸ்டர்னல் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா சென்ட்ராய்டும் ஏரியாவும். சென்ட்ராய்டோட ஃபார்முலா இது. சென்ட்ராய்டு நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு எப்படி x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2 போட்டோம். இங்கே ட்ரையாங்கிளுங்கிறதுனால இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் x1 x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 3. ரொம்ப ஈஸி. மிட் பாயிண்ட்டுக்கு x1 ப்ளஸ் x2 பை 2, ட்ரையாங்கிளுக்கு x1 x2 x3 பை 3, y1 y2 y3 டிவைடட் பை 3 ஆட் பண்ணணும் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு ஏரியாவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இதுதான் ஃபார்முலா. இது சிம்பிளிஃபை பண்ணதான் இது 1/2 x1 y2 ப்ளஸ் x2 y3 x3 y1 மைனஸ் x2 y1 x3 y2 x1 y3. இது வந்து இந்த பாயிண்ட் x1, x2, இந்த பாயிண்ட் x2, y1 y2 x3, y3. நெக்ஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். எக்ஸசைஸ் 5.1ல ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு கிராஃப் எடுத்து நான் வந்து ஸ்கேல்லையே போட்டுட்டு கரெக்டாக ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எடுத்து போட்டிருக்கேன். வேணா இங்கே பாருங்கள். இப்போது நான் கரெக்டாக இங்கே வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இது, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இது, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இது, இந்த மாதிரி வந்து நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1, -1. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிடலாம். இது -y. 3 பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -1, -4, 6, -3, -5. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7, -1 -2 -3 -4 -5. இப்போ ஃபஸ்ட்டு 1, -1 அது வந்து இங்கே வரும் 1, -1. நெக்ஸ்ட்டு -4, 6 எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒய்க்கு 6, 1 2 3 4 5, இது வந்து 6. வந்து -1 -2 -3 -4 -5. இப்போ -4, 6 -4 இங்கே இருக்குது. 6 வந்து 1 2 3 4 5 6 இங்கே வருது. இது போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும் எக்ஸாமில். -3, -5 இது -3 -5 இங்கே 1 2 3 4 5. இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ
இந்த ட்ரையாங்கிள் வரைகிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இப்போது ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியாவோட இப்போது டயக்ராம் கண்டிப்பாக எக்ஸாமில் வரைஞ்சி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஏரியாவோட ஃபார்முலா எப்படி ஈஸியாக எழுதுறதுனா ஏ ஈக்குவல் டு 1/2 ஃபஸ்ட்டு x1 x2 x3 போட்டுக்கோங்க. x1ல் ஆரம்பித்தா y வந்து 2ல் ஆரம்பிக்கணும். y2 y3 இப்போ மிச்சம் என்ன இருக்குதுன்னா y1 அதை இங்கே போட்டுடணும். மைனஸ் இதே தான் அப்படியே மாற்றி எழுதணும். y1 y2 y3 இங்கே y1 இருக்கிறதுனால இங்கே x2 x3 x1 வந்து கடைசியில் வந்துடும். இதை மைனஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் டிகிரி மறக்காமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல x1 இன்ட்டு y2. x1 வந்து 1 y2 வந்து 6 1 6 ஆர் 6 ப்ளஸ் x2 x3 x2 வந்து -4 y3 வந்து -5 -4 இன்ட்டு -5 ப்ளஸ் 20 ப்ளஸ் x3 y1 x3 வந்து -3 y1 வந்து -1 ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆகிடும் 3 ஆகிடும். இப்போ இந்த இது முடிச்சிட்டோம். அடுத்தது மைனஸ் y1ம் x2ம் y1 x2 1 4s are -4 y2ம் x3ம் 6 3 y3யும் x1ம் y3 வந்து -5 x1 வந்து 1 அப்போ -5 இன்ட்டு 1 -5. இப்போ 1/2 6 + 20 26 26 + 3 29 மைனஸ் இப்போ இங்கே 2 மைனஸ் நம்பர் இருக்குது. அப்போ அதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 5 13 1 + 1 2 23 -23 இது வந்து +4 அப்போது 23ல் 4 போயிடுச்சுன்னா 19 இது பெரிய நம்பர் மைனஸுங்கிறதுனால -19 வந்துடும். 12 இன்ட்டு 29 + 19 அப்போது 12 இன்ட்டு 29 + 19 9 9 18 4 48 வந்துடும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 24. இப்போ 24 இருக்குது. நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதணும். ஏன் ஸ்கொயர் எழுதுறோன்னா நமக்கு 2 வேரியபிள் இருக்குங்க. எக்ஸு ஒய்னு 2 வேரியபிள் இருக்கிறதுனால டிகிரி வந்து ஸ்கொயர்னு வரும். ஏன் யூனிட்ஸ் எழுதுறோன்னா கொஷினில் நம்பருக்கு வந்து சென்டிமீட்டரோ மீட்டரோ எதுவுமே கொடுக்கல. அது எதுவும் கொடுக்காததுனால நம்ம வெறும் யூனிட்ஸ்னு ஜென்ரலாக எழுதிடுறோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் ஈஸி தான். கொலினியர் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்முக்கு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் போடணும். ஏரியா வந்து 0 வரணும். வந்துருச்சுன்னா அது கொலினியர்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்பர்ஸில் தான் இருக்குது. நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தோம்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நமக்கு வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துச்சு. 0 வந்துச்சுன்னா அது கொலினியர். இப்போ வந்து நான் இந்த சம்முக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு ஏரியா ஃபார்முலா எழுதிடலாம். 1/2 x1 y2 x2 y3 x3 y1 மைனஸ் y1 y2 y3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே y1 இருந்தால் இங்கே x2 இங்கே x3. அப்போ x1 வந்து லாஸ்ட்டில் வந்துடும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு x1ஐயும் y2வையும் பண்ண சொல்கிறாங்க. நான் அப்படியே எழுதிக்கிறேன். x1 வந்து இது ஃபஸ்ட்டு டேர்ம் x1 y1 x2 y2 x3 y3 x1 வந்து a y2 என்ன இருக்குது c + a ப்ளஸ் x2 என்ன இருக்குது b y3 என்ன இருக்குது a + b அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் இது மட்டும் நான் கேப் விட்டு எழுதுகிறேன். x3 வந்து c y1 என்ன இருக்குது b + c இப்போ இதை எழுதிட்டோம். மைனஸ் இந்த டேர்மெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கணும். y1ம் x2ம் y1 என்ன இருக்குது b + c x2 என்ன இருக்குது b ப்ளஸ் y2 என்ன இருக்குது c + a x3 என்ன இருக்குது c ப்ளஸ் y3 என்ன இருக்குது a + b x1 என்ன இருக்குது வெறும் a. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு
கிளியராக எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனி டேர்ம், இது தனி டேர்ம். ஃபஸ்ட்டு இது ஏவை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஏசி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் பியை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், ஏபி பி ஸ்கொயர். இப்போ சியை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், அதே தான் சிபி சி ஸ்கொயர். இப்போ இது ஒரு டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம். இப்போ பியை உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன், பி இன்ட்டு பி ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி ப்ளஸ் சியை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், சி இன்ட்டு சி ஸ்கொயர், ஏ இன்ட்டு சி ஏசி. ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இப்போ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணோம். இங்கே இருக்கிறது எதனா இங்கே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸ் ஆகிடும். ஏசி மைனஸ் ஏசி, அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆகிடும். பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். சிபி மைனஸ் பிசி ரெண்டுமே ஒன்று தான், மைனஸ் ஆகிடும். சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போது இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், எல்லா டேர்முமே போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும்னா half into 0 தான் இருக்கும். ஸோ எனிதிங் டிவைடட் இன்ட்டு 0 0. அப்போது கொடுத்துருக்க ஆன்சர் வந்து கொலினியர், கொடுத்துருக்க சம் வந்து கொலினியர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Vertex of a given triangle are taken in order and their areas are provided aside. Find the value of P. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்முலே தான் நம்ம நிறைய மாடல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்டை அன்னோன் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஃபார்முலா எழுதிக்கலாம். half into x1 x2 y2 x3. இங்கே x1ல போட்டோன்னா y2ல ஸ்டார்ட் பண்ணோம், y3 y1 மைனஸ் y1 y2 y3 எழுதிட்டு இங்கே வந்து x2 x3 x1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். half into இதில் எழுதிடலாம் x1 y1 x2 y2 x3 y3 இது எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் x1 into y2, x1 வந்து 0, y2 8, 0 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0. x2 y3, x2ல தான் நம்மளுக்கு p கொடுத்துருக்காங்க, p எழுதிட்டேன். y3 என்ன கொடுத்துருக்காங்க 8, 8 எழுதிக்கிட்டேன். x3 வந்து 6, y1 வந்து 0, 0 into anything 0 ஆகிடும். இப்போ மைனஸ் இதுக்கு தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். y1 into x2, y1 0, இப்போ 0 into எது பண்ணாலும் 0 தான் வரும். y2 into x3, y2 8, x3 வந்து 6, 6 8s are 48 ப்ளஸ் y3 8, x1 0 0 ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான சம், எல்லாமே 0 ஆகிடும். இந்த சைடு ஏரியா இடத்துல நம்ம 20 போட்டுகிட்டே வரணும். half into 8p minus 48. இப்போ 20 இருக்குது, இதுதான் முக்கியமான ஸ்டெப், கரெக்டாக பாருங்கள். இப்போ நான் ரெண்டுத்துலேருந்து 8 காமனாக வெளியே எடுத்துகிறேன். அப்போ இங்கே வெறும் p மட்டும் இருக்கும். இங்கே நான் 8 எடுத்துட்டேன்னா இங்கே 6 ஆகிடும். அப்போ தான் 8 into 6 48ன்னு வரும். இப்போ இது 2 1s are 2 4s are. இப்போ 4 into p minus 6. இப்போ 4 இந்த சைடு வந்துடும், டிவிஷனில் வந்துடும். இங்கே p minus 6 தான் இருக்கும். அப்போ 20 divided by 4 16 equal to p minus 6. 16 இந்த சைடு வந்துடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 16 ப்ளஸ் 6 equal to p. இப்போ 16 ப்ளஸ் 6 வந்து 22. அப்போ p equal to 22. இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்லாம் போடக்கூடாது, பிகாஸ் இது வந்து ஒரு பாயிண்ட், அதனால தான் pன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ fourth sum பார்க்கலாம். Find the value of A for which the given points are collinear. ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா கொடுத்துருந்தாங்க, அதனால நம்ம ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ கொலினியர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஏரியாவோட இடத்துல நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஃபார்முலா எழுதிக்கலாம். half x1 x2 x3. இங்கே என்ன பண்ணோம், x1னா y2 y3 y1 மைனஸ் அப்படியே இதை மாற்றி எழுதணும். y1 y2 y3 x2 x3 x1. இப்போ ஏரியா இல்லை கொலினியர், அதனால் இந்த இடத்துல நம்ம 0 போட்டுட்டு half நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். x1 y2 இதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடலாம் வேணா சைடில். x1 வந்து 2, x2 வந்து 4, x3 வந்து 6, அதாவது x1 x2 x3. y1 வந்து 3, y2 தான் a, y3 -3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார்முலா x1 y2 2 into a 2a, x2வும் y3யும் 4 3s are 12 -12. இங்கே மைனஸ் இருக்குது. ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் x3 இன்ட்டு y1 6 3s are 18 மைனஸ் y1 இன்ட்டு x2 3 4s are 12. இது y2 இன்ட்டு x3 6a ப்ளஸ் y3 இன்ட்டு x1 மைனஸ் 6. இப்போ half இன்ட்டு இந்த இடத்துல 0 இருக்குது. 2a minus 12 plus 18 minus 12 plus 6a minus 6. 0 equal to half into minus 12 plus 18 6. அப்போ 2a plus 6 minus இது பெரிய நம்பர், அதனால் வந்து பாசிட்டிவ் சைன். 12 minus 6 6 plus 6a. இப்போ இங்கே 0 இருக்குது, இந்த 0வை போட்டுகிட்டே வரணும் நம்ம. 1/2. இப்போ 2a plus 6 இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். -6 -6a. அப்போது half into 6 minus 6 கேன்சல் ஆகிடும். 2a minus 6a minus 4a. பெரிய நம்பர் வந்து மைனஸ் சைன், -6a வந்தால் பெருசு, அது வந்து மைனஸ் சைனில் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ 2 1s are 2 2s are, அப்போ -2a. இங்கே 0 இருக்குது. இப்போ இந்த 2 இந்த சைட் டிவைடில் வந்துடும். 0 divided by -2 equal to a. அப்போது a equal to 0. anything divided by 0 0. இந்த சம் ரொம்ப ஈஸி. a equal to 0. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் whose vertices are at 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் வச்சு தான் பார்த்துருக்கோம். இப்போ 4 பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிராஃப் வரையணும். இப்போ 4 பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு -9, -2. எக்ஸ் ஆக்சஸில் -9 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒய் ஆக்சஸில் -2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ -9லேருந்து -2 வரைக்கும் இங்கே பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து -9, -2. அடுத்தது -8, -4. எக்ஸ் ஆக்சஸில் -8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒய் ஆக்சஸில் -4 இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து -4க்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. -8, -4. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். 2, 2. எக்ஸ் ஆக்சஸில் +2 வந்து இங்கே இருக்குது. ஒய் ஆக்சஸில் +2 இங்கே இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு 2, 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். 1, -3. எக்ஸ் ஆக்சஸில் +1, ஒய் ஆக்சஸில் -3 இங்கே இருக்கா. இதே மாதிரி இதை ரவுண்ட் பண்ணிட்டு 1, -3. இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பாயிண்ட்ஸ்க்கு நேம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது ஏ,
இது B, இது C, இது D. இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ABCD இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம இது குவாட்ரிலேட்டரில் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ABCD, Dன்ற பாயிண்ட் Cயாக மாறிடுச்சு, Cன்ற பாயிண்ட் Dயாக மாறிடுச்சு. ஏன்னா இது வந்து இங்கே இருக்குது, ஸோ கீழே இருக்கிறதுனால இது C, இதை Dன்னு எடுத்துக்கிறோம். நம்ம எப்போவுமே ABCD இப்படி தானே மார்க் பண்ணுவோம். ஸோ ABCD நம்ம பாயிண்ட் பண்ணும்போது இதை தேர்ட் பாயிண்ட்டாகவும் இதை ஃபோர்த் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கணும். இதை தேர்ட் பாயிண்ட், இது ஃபோர்த் பாயிண்ட்டாக எடுக்கக்கூடாது. இப்போ எப்படி சம் போடுறது பார்க்கலாம். ABCD பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ x1 y1 மார்க் பண்ணிக்கலாம். x1 ஈக்குவல் டு -9, x2 ஈக்குவல் டு -8, x3 ஈக்குவல் டு 1, x4 equal to 2, y1 equal to -2, y2 equal to -4, y3 equal to -3, y4 equal to 2. இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 1/2 into x1 y2, x1 y2, minus into minus plus, 9 2s are 9 4s are 36, x2 y3, x2 y3, 9 3s are 24, x3 y4, x3 y4 plus 2, x4 y1, x4 y1 minus 4, minus of y1 x2, y1 x2, 8 2s are 16, y2 x3, y2 x3 minus 4, y3 x4, y3 x4 minus 6, y4 x1 minus 18. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் 36 + 24 பண்ண எவ்வளோ 60, 62 minus 4 58, 1/2 into minus 64, 10 28, 20 minus 28 plus 16 எவ்வளோ 2 1 12 minus 12, so minus 12, 1/2 58 plus 12 என்ன 70, so 1/2 70. இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 35. ஆன்சர் என்ன 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஃபார் 4 பாயிண்ட்ஸ். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k if the area of a quadrilateral is 28 square units. ட்ரையாங்கிளுக்கு பார்த்த மாதிரி தான் ஒரு நம்பரை எடுத்துகிட்டு அவங்க அன்னோன் வேல்யூ கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். half into x1 x2 x3 x4. இங்கே y2 y3 y4 y1 minus y1 y2 y3 y4. இங்கெல்லாம் 1 இருக்கிறதுனால x2 x3 x4 x1. இது வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம். எப்படின்னா half வெளியே எழுதிருங்க, x1 நீங்கள் எழுதிக்கோங்க, y1 x2 y2 x3 y3 x4 y4. இங்கே x1 y1 எழுதணும். ஒன்று எக்ஸ்ட்ரா ரோ எழுதிக்கணும். என்னென்னா x1ஐயும் y1ஐயும் எழுதிக்கணும். அதே மாதிரி கீழே இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு, x1க்கு -4 கொடுத்துருக்காங்க, அதை நான் இங்கே எழுதிடுறேன். y1 -2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே -3k, x3 வந்து 3, y3 வந்து -2, இது 2ம் 3யும் திரும்பி x1ஐயும் y1 எழுதணும். அதை இந்த ரோவை அப்படியே எடுத்து எழுதிடலாம். -4 -2. இப்போ இந்த மேட்ரிக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். half into 4 into k -4 into k -4k. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, minus into minus plus 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3 9 plus 9. இப்போ இதை பண்ணணும்.
2 into 2 minus 4. இங்கே minus 2 இருக்கிறதுனால minus 4. இப்போ இது ஒரு bracket மைனஸ் இந்த இது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6 plus 6 minus into minus plus ஆயிடும். k into 3 3k. next 2 into minus 2 into 2 minus 4 3 into 4 minus 12. next half into இப்போ சால்வ் பண்ணிடலாம். இந்த minus 4k அப்படியே இருக்கும். இப்போ 6 plus 9 15. 15 minus 4 minus 6 plus 3k எழுதிடலாம். இந்த ரெண்டு மைனஸையும் minus 16 எழுதிடலாம். இப்போ half into 15 minus 4 வந்து 11 minus 6லேருந்து 16லேருந்து 6 போயிடுச்சுன்னா minus 10 plus 3k வந்துடும். இங்கே ஏரியா வந்து 28 கொடுத்துருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் எழுதிடணும் நம்ம. இப்போ half into minus 4k plus 11 minus into minus plus 10 ஆகிடும். இது minus 3k ஆகிடும். அப்போது half into minus 4k minus 3k minus 7k 11 plus 10 21 28 இங்கே இருக்கும். இந்த 28 இப்போ இங்கே மல்டிப்ளையாக வந்துடும். அப்போது 28 into 2 minus 7k plus 21. 2 8s are 16 2 2s are 4 4 plus 1 5 ஆகிடும். 56 equal to minus 7k plus 21. இப்போ 56 இந்த 21 இந்த சைடு மைனஸாக வந்துடும். minus 7k 56 minus 21 5 3 35 minus 7k k இந்த சைடு இருக்கும். 7 இந்த சைடு டிவைடில் வந்துடும். 7 1s are 7 5s are. அப்போ k equal to இங்கே minus 7 இருக்கிறதுனால minus 5. நெக்ஸ்ட்டு 7th question பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிளுக்கு வந்துடுங்க. இஃப் த பாயிண்ட்ஸ் a b and c are collinear and if a plus b equal to 1 and find a and b ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 பாயிண்ட் இருக்கிறதுனால as usual ட்ரையாங்கிள் இது collinear. அப்போ ஏரியா ஈக்குவல் டு half into x1 x2 x3 x4 போடக்கூடாது. இங்கே y2 y3 y1 minus y1 y2 y3 இங்கே வந்து x2 x3 x1 நம்ம செகண்ட் மெத்தட்லேயே போடலாம். x1 y1 x2 y2 x3 y3 கடைசியில் என்ன பண்ணோம் x1 y1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே minus 3 9 இங்கே a b 4 minus 5 minus 3 9 இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிடணும். இப்போ ஈஸி தான் இது ரொம்ப சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணலாம். half into இது collinear அதனால் 0 போட்டுக்கலாம். இங்கே 3 into minus b minus 3b plus a into 5 minus 5a 4 9s are 36. இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. மைனஸ் பண்ணோம் நம்ம. இங்கேருந்து இங்கே 9a 4b 15 5 3s are 15. கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்கணும். half into இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். இங்கே minus 3b அப்படியே எழுதிடலாம். minus 5a plus 36. இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 9a 4b minus 15 மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது எல்லாத்துக்கும் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு half into minus 9a minus 5a அப்போது minus 14a minus 4a 4b minus 3b minus 7b 4 plus 3 7 minus ரெண்டுமே minus 36 minus 15
6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 21. பாசிட்டிவ் நம்பர் 36 வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால ப்ளஸ் போடுறோம். இங்கே பாருங்கள் அழகாக எல்லாமே 7 டேபிள்ஸில் இருக்குது, அதனால் 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போது 3ல் இது 2ல் மைனஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல கொஷினில் a + b = 1. அதை இங்கே எழுதி வச்சுக்கலாம் சைடில். a + b = 1 ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கணும். அதனால் மைனஸை வெளியே எடுத்துட்டு 2a + b - 3ன்னு வந்துடும். இங்கே 0 இருக்குது, இந்த மேலேருந்து 0 இருக்குது. அப்போ -7/2 2a + b - 3. இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த டேர்ம் இந்த சைடு போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 0 கூட டிவைட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஆகிடும். இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து a + b தான் இருக்குது. அப்போ ஒரு a தான் வேணும். அதனால் நம்ம 2aவை a + a எழுதிட்டு இங்கே b - 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. a + b வந்து 1 ஆயிடுச்சு. இந்த a + bக்கு 1 எழுதிட்டு -3. அப்போ a 3 - 1 -2. அப்போ a = 2. இப்போ a + b = 1. a வந்து 2னா b என்னவா இருக்கும்னு பார்க்கணும். இப்போ இந்த a இந்த சைடு வந்துடுச்சுன்னா 1 - a. அப்போ 1 - 2 -1. அப்போ தான் 2வும் -1 ஆட் பண்ணால் தான் இங்கே 1ன்னு வரும். அப்போ a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ -1.